ஹாய் கைஸ், வெல்கம் டு another லெசன். ஸோ ஃபிக்மா எஃபெக்ட்ஸ். ஸோ இந்த லெசனில் நம்ம ஃபிக்மா எஃபெக்ட்ஸை பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். இங்கே ஆல்ரெடி ஃபிக்மா இன்டர்ஃபேஸில் நான் 4 எஃபெக்ட்ஸ் கூடிய ஒரு ரெக்டாங்கிள் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் ஒரு ஒன்றுனா நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லைக் என் வெப்சைட் பாரில் ஸோ 4 ரெக்டாங்கிள் வந்து ரெப்ரசென்ட் ஆகிருக்கு. ஸோ எல்லாமே வந்து சேம் கலரில் இருக்குது, லைக் ஐடென்டிக்கலாக இருக்குது, பட் டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்ஸில் இருக்குது. ஸோ அந்த எஃபெக்ட்ஸ் பற்றி தான் நம்ம ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து இதை ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ரெக்டாங்கிள் நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு என் கீபோர்டில் நான் ஆர்க் ப்ரெஸ் பண்ணி ஸோ ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணினா எனக்கு ரெக்டாங்கிள் வந்து க்ரியேட் ஆயிரும். ஸோ அப்போ நான் கிளிக் பண்ணிக்கிறேன், எனக்கு ரெக்டாங்கிள் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. தென் இதுக்கு ஒரு கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன கலர் சூஸ் பண்ணுறேன்னா லைக் ஒரு ப்ளூ கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ப்ளூ கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸோ இதே நான் வந்து லைக் ஒரு 3 more டைம்ஸ் வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் வேரியஸ் எஃபெக்டை வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். லைக் இன்னொரு 3 டைம்ஸ் வந்து நான் இதை டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ட்ராப் ஷேடோ எஃபெக்ட் வந்து பார்த்துருவோம். ஸோ எஃபெக்டை சூஸ் பண்ணுறதுக்கு ரைட் சைட் பாரில் எஃபெக்ட்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நான் எஃபெக்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன். லைக் அந்த எஃபெக்ட் ஐக்கானை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ட்ராப் ஷேடோ எஃபெக்ட் வந்து எனக்கு ஷோ ஆகும். அண்ட் இதிலே வேரியஸ் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். லைக் இன்னர் ஷேடோ, அதுக்கப்புறம் வந்து ட்ராப் ஷேடோ, ஸோ லேயர் பிளர், பேக்ரவுண்ட் பிளர், ஸோ இந்த மாதிரி வேரியஸ் எஃபெக்ட்ஸையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இப்போது என்னோடய ஃபஸ்ட் ரெக்டாங்கிளுக்கு நான் ட்ராப் ஷேடோ எஃபெக்டை நான் வச்சுக்கிறேன். ஸோ ட்ராப் ஷேடோ எஃபெக்ட் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ என்னோடய ஃபஸ்ட் ரெக்டாங்கில் நான் ஜூம் பண்ணேன் அப்படின்னா லைக் அந்த ஷேடோ வந்து ரெப்ரசென்ட் ஆகுது. லைக் ஒரு ட்ராப் ஷேடோ வந்து கீழே வந்து ரெப்ரசென்ட் ஆகுது. அண்ட் அதை நம்ம ஈஸியாக வந்து ட்வீக் பண்ணலாம். ஸோ ட்வீக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ என்னோட லைக் எஃபெக்ட் செட்டிங்ஸை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஸோ எனக்கு ஈஸியாக ட்வீக் பண்ணுறதுக்கு லைக் 6 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று பற்றி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய்ன்றது ஷேடோ அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிளர் ஆப்ஷன், அதுக்கடுத்து கீழே வந்து ஷேடோ ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரெட் ஆப்ஷன், அப்புறம் கலர் சூஸ் பண்ணுறதுக்கு கலர் சூஸிங் ஆப்ஷன், நெக்ஸ்ட்டு ஒப்பேக்னஸ்க்கு நம்மளுக்கு லைக் ட்வீக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லைக் இந்த எக்ஸை வந்து நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸோட வேல்யூனா இப்போ நான் 5ன்னு வச்சுக்க போகிறேன். ஸோ 5 வச்சுட்டேன் அப்படின்னா லைக் என்னோடய ஷேடோ வந்து ரைட் சைட் மூவ் ஆகும். ஆனால் என்னோடய வேல்யூனா லைக் நெகட்டிவ்லேயும் நான் செட் பண்ணலாம். ஸோ நான் -5 வச்சேன் அப்படின்னா என்னோடய ஷேடோ வந்து லெஃப்ட் சைடு வந்து மூவ் ஆகும். ஸோ சேம் அதே தான். ஸோ ஒயில் வந்து நான் மைனஸ் வேல்யூ வச்சேன் அப்படின்னா லைக் -4 வச்சேன் அப்படின்னா என்னோடய ஷேடோ வந்து டாப்பில் லொக்கேட் ஆகும். இதுவே நான் பாசிட்டிவில் வச்சேன் அப்படின்னா ஸோ பாட்டமில் லொக்கேட் ஆகும். நான் ஆல்சோ நீங்கள் லைக் அது மேலே ப்ளேஸ் பண்ணி ஸோ டபுள் ஏரோ மூலியாவும் நீங்கள் ட்ராக் பண்ணி உங்கள் வேல்யூஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டபுள் ஏரோ வந்து லைக் ரைட் சைட் மூவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஷேடோ வந்து லைக் ரைட்டில் அட்ஜஸ்ட் ஆகும். இதுவே நான் வந்து லெஃப்ட் சைட் மூவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு லெஃப்ட்டில் அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகும். அண்ட் இப்போதைக்கு எல்லா வேல்யூஸும் நான் பாசிட்டிவ்லேயே வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பிளர் ஆப்ஷன் பற்றி பார்ப்போம். ஸோ பிளர் ஆப்ஷன்னா லைக் நான் இப்போ இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஸோ என்னோடய ஷேடோ எஃபெக்ட் வந்து லைக் சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் 11க்கு இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ 11க்கு இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் பார்க்க முடியுது லைக் என்னோடய ஷேடோ எஃபெக்ட் வந்து சாஃப்டாக இருக்குது. இதுவே நான் டிக்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா ஸோ என்னோடய ஷேடோ எஃபெக்ட் வந்து லைக் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது. அண்ட் என்னோடய பிளர் ஆப்ஷனை நான் லைக் டிக்ரீஸ் மோடில் வச்சுருந்தேன் அப்படின்னா ஸோ அந்த ரெக்டாங்கிளுக்கு பின்னாடி ஒரு ரெக்டாங்கிள் இருக்கிற மாதிரி எனக்கு ஷோ ஆகுது. அண்ட் இப்போதைக்கு நம்மளுக்கு ஸோ அந்த அளவுக்கு நமக்கு டிக்ரீஸ் மோட் தேவையில்லை. லைக் ஒரு நார்மலாகவே என்னோடய பிளர் ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வி கீப் இட் நார்மல். ஓகே, நார்மலாக நம்ம செட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஸ்ப்ரெட். ஸோ ஸ்ப்ரெட்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஷேடோவோட எஃபெக்டிவ் ஏரியா வந்து இன்க்ரீஸ் பண்ணும். லைக் இப்போ என்னோட ஸ்ப்ரெட்டோட ஆப்ஷன் வந்து 0 இருக்குது. அண்ட் அதை நான் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா ஸோ என்னோட எஃபெக்டிவ் ஏரியா வந்து லைக் ஷேடோட எஃபெக்டிவ் ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போதைக்கு நம்ம லைக் ஸ்ப்ரெட் ஆப்ஷனை வந்து நம்ம 3னே செட் பண்ணிக்குவோம். ஸோ 3 தான் வந்து ஸோ நார்மல் ஏரியா, லைக் ஷேடோவோட நார்மல் ஏரியா. ஸோ 3னே நம்ம ஸ்ப்ரெட் ஆப்ஷனை வச்சுக்குவோம். நெக்ஸ்ட்டு கலர் சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் பக்கத்துலேயே வந்து லைக் ஒப்பேக்னஸோட பெர்சன்டேஜும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைக் இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஸோ 25லேருந்து நான் 50க்கு சேஞ்ச் பண்ண போகிறேன். லெட் மேக் இட் 50. ஸோ 50 வச்சேன் அப்படின்னா லைக் என்னோடய ஒப்பேக்னஸ் வந்து கொஞ்சம் நல்லா டார்க்காகவே இருக்குது. ஸோ ஷேடோவில் வந்து ரெப்ரசென்ட் ஆகுது. அண்ட் அவ்வளோ நமக்கு தேவையில்லை. ஸோ அதை நான் ரெடியூஸ் பண்ணி 13 நான் வச்சுக்கிறேன். அண்ட் இப்போ என்னோடய ட்ராப் ஷேடோ எஃபெக்ட் வந்து ஒப்பேக்னஸ் வந்து லைக் நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் நான் என்னோடய ஷேடோக்கு நான் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளூ கலர்னால லைக் என்னோடய ஷேடோவும் நான் லைக் ப்ளூவாக வச்சுக்கிறேன். லைக் ஒரு மைல்டு ப்ளூவாக நம்ம செட் பண்ணிக்குவோம்.
ஸோ மைல்டு ப்ளூவாக ஸோ என்னோடய ஷேடோவை நான் ட்ராக் பண்ணி நான் செட் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ பார்க்குறதுக்கு என்னோடய ட்ராப் ஷேடோ வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்குது. தென் இன்னுமே வந்து சேஞ்சஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி உங்கள் ஷேடோவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எஃபெக்டை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். தட் இஸ் இன்னர் ஷேடோ. ஸோ ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நான் இன்னர் ஷேடோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இன்னர் ஷேடோ செலக்ட் பண்ணோன்னே எனக்கு என்னோடய ஷேடோ வந்து இன்சைடு வந்து ரெப்ரசென்ட் ஆகுது. லைக் இந்த ரெக்டாங்கிள் வந்து இன்சைடு வந்து என்னோடய ஷேடோ வந்து ரெப்ரசென்ட் ஆகுது. ஆனால் அதை ட்வீக் பண்ணுறதுக்கு எனக்கு சில ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. சேம் அதே தான். லைக் என்னோட ஏரோவை நான் ரைட் சைடு மூவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இன்னர் ஷேடோ வந்து லெஃப்ட்டில் வந்து எனக்கு ஷோ ஆகும். அண்ட் நான் லெஃப்ட்டில் நேவிகேட் பண்ணேன் அப்படின்னா என்னோடய ஷேடோ வந்து ரைட்டில் வந்து எனக்கு ஷோ ஆகும். ஸோ இன்னர் ஷேடோ வந்து நம்ம எக்ஸுக்கும் செட் பண்ணிக்கலாம். தென் ஒய்க்கு நம்ம செட் பண்ணிக்கலாம். லைக் ஒய்யையும் ட்ராக் பண்ணினா எனக்கு டாப் டு பாட்டம் வந்து ஸோ ஷேடோஸ் வந்து எனக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பிளர் ஆப்ஷன். ஸோ பிளர் ஆப்ஷனும் நம்ம ஸோ தேவைப்பட்ட அளவுக்கு நம்ம செட் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே வந்து ஸ்ப்ரெட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ப்ரெட் ஆப்ஷனை வச்சு நம்ம ஷேடோ வந்து எந்த அளவுக்கு லைக் ஈவனாக வந்து ஃபிக்ஸ் ஆகணும்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஷேடோ வந்து ஆல் ஓவர் லைக் லெஃப்ட் ரைட் டாப் பாட்டம் வந்து செட் ஆகிறதுக்கு நான் வந்து எக்ஸும் ஒய்யும் 0 வச்சுக்கிட்டேன் அப்படின்னா என்னோடய ஷேடோஸ் வந்து எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கலர் சூஸ் பண்ணுறதுக்கு லைக் நான் ஒரு மைல்டு ப்ளூவே வச்சுக்கிறேன். ஸோ ப்ரீவியஸில் என்ன கலர் வச்சோமோ ஸோ அதே கலர் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் எஃபெக்ட் பற்றி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து லேயர் பிளர். இப்போ நான் ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி லேயர் பிளர் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பக்கத்தில் வந்து செட்டிங் ஆப்ஷன் காமிக்கும். அண்ட் செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா லைக் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் காமிக்கும். ஸோ பிளர் ஆப்ஷன் மட்டும்தான். அண்ட் அதை அட்ஜஸ்ட் பண்ணி என்னோட லேயர் பிளரை நான் செட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போதைக்கு நம்ம 10 வச்சுக்குவோம். ஸோ 10 தான் லைக் பிளர் ஆப்ஷன் வந்து கரெக்டாக ஷோ பண்ணும். ஓகே, இப்போ நம்ம ட்ராப் ஷேடோ பற்றி பார்த்தாச்சு. அப்புறம் இன்னர் ஷேடோ பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு லேயர் பிளரை பற்றி நம்ம பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் எஃபெக்ட் பற்றி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் எஃபெக்ட் சூஸ் பண்ணுறதுக்கு மறுபடியும் நான் ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் லாஸ்ட் எஃபெக்டான பேக்ரவுண்ட் பிளரை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் பிளரை பற்றி நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த ரெக்டாங்கிளே மறுபடியும் நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். லைக் எல்லோ கலர் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எல்லோ கலர் ரெக்டாங்கிளை வந்து லைக் இந்த ரெக்டாங்கிளுக்குள்ள நான் கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஒயிட் கலர் ரெக்டாங்கிள் கூட ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்னோடய வித்தை மட்டும் நான் கொஞ்சம் லார்ஜாக வச்சுக்கிறேன். தென் ஃபிக்ஸ் பண்ண எல்லோ ரெக்டாங்கிளை நான் பிஹைண்ட் த ப்ளூ ரெக்டாங்கிள் வச்சுக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லைக் ரைட் கிளிக் பண்ணி சென்ட் இட் டு பேக்ன்ற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ சென்ட் இட் பேக்ன்ற ஆப்ஷனை நான் ரைட் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா என்னோட எல்லோ கலர் ரெக்டாங்கிள் வந்து ஸோ ப்ளூ கலர் ரெக்டாங்கிளுக்கு பின்னாடி வந்து நேவிகேட் ஆகிடும். இப்போது நான் பேக்ரவுண்ட் பிளர் வந்து செட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் பிளர்ன்ற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணேன் அப்படின்னா லைக் எந்த சேஞ்சஸுமே இருக்காது என்னோட ப்ளூ கலர் ரெக்டாங்கிளில். பட் இதுவே என்னோட எல்லோ கலர் ரெக்டாங்கிளில் எனக்கு சேஞ்சஸ் வந்து தெரியும். ஸோ பிளர்ராக தெரியும். லைக் பின்னாடி இருக்கிறதா நம்ம பார்க்க முடியாது. அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ப்ளூ கலர் ரெக்டாங்கிளை நான் லைக் 50% நான் வச்சுக்கிறேன் அதோட கலர் ஆப்ஷனை. ஸோ 50% வச்சுட்டேன் அப்படின்னா ஸோ அந்த எல்லோ கலர் ரெக்டாங்கிளை நம்ம பார்க்க முடியும். லைக் பிளர்ராக இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். ஸோ செட் டு 50. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் லைக் அந்த எல்லோ கலர் ரெக்டாங்கிள் வந்து லைக் பிளர் ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து ஷோ ஆகுது. அண்ட் இதுவே நான் வந்து லைக் என்னோட பிளர் ஆப்ஷனை வந்து நான் அன்டூ பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட வந்து எல்லோ கலர் ரெக்டாங்கிள் வந்து நல்லா தெளிவாக தெரியும். இப்போ நான் அன்டூ பண்ணுறேன். லைக் இதை நான் அன்டூ பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்னோட எல்லோ கலர் ரெக்டாங்கிள் வந்து நல்லா தெளிவாக தெரியும். அண்ட் மறுபடியும் நான் வந்து என்னோட பிளர் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு பிளர்ராக தெரியும். ஸோ அப்போ வந்து நான் எனேபிள் பண்ணிட்டேன். இப்போ என்னோட எல்லோ கலர் ரெக்டாங்கிள் வந்து பிளர்ராக தெரியுது. அண்ட் ஏன் நான் கலர் ஆப்ஷன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா லைக் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து காமிக்கிறதா. ஸோ இதுவே நான் வந்து ப்ளூ கலர் வச்சிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது. ஸோ தான் நான் எல்லோ கலர் வச்சு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து ஷோ பண்ணேன். ஆனால் உங்கள் டிசைன்ஸ்க்கும் லைக் பிளர் ஆப்ஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த எஃபெக்ட்ஸ் மூலிமா நீங்கள் பிளர் பண்ணிக்கலாம் அண்ட் ஈஸியாக ட்வீக் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், ஸோ இந்த லெசனில் நம்ம ஃபிக்மாவோட 4 டைப் ஆஃப் எஃபெக்ட்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷனில் ஃபிக்மா பற்றி இன்னொரு ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வி see you on next section. Thank you.